ஏய், நாளைக்கு இவெண்ட் இருக்குல்ல, யாரை மேனேஜ் பண்றது? நான் தான் மேனேஜ் பண்றேன். இன்னைக்கும் அவனை பார்த்தேன். யாரு? அதான் ஒருத்தனை 2-3 இடத்துல பார்த்தேன்னு சொன்னனே, அவன். நீ ஏன் அவனை பத்தி பேசிட்டு இருக்க? என்ன அவன் மேல? நதிங் சீரியஸ். பார்க்க நல்லவனா தெரிஞ்சான். ஆமா, அவன் பேர் என்ன? ஐ திங்க் ஜீவா. எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆள் எப்படி இருப்பான்? சுமாரா இருப்பான். அப்ப கண்டிப்பா Facebookல இருப்பான். சர்ச் பண்ணு. சரி, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 150 ரூபா இருக்கு மச்சி. உங்ககிட்ட 200 ரூபா இருக்கு. 500 ரூபாய் இருக்குது மச்சி. 500? உங்ககிட்ட எப்படி 500 ரூபா? எலெக்ஷன் டைம் கூட இல்லையே. என்கிட்ட இருக்கும்டா. எங்க வீட்டுக்கு வந்திருக்கல எங்க ஹவுஸ் ஓனர் பொண்ணு பார்த்திருக்கல. சொல்லு சொல்லு. டேய், நீ தான்டா இப்படி சொல்ற. ஆனா நான் அவளை ஊர் ஓட்டி பார்க்கும்போதும் நீ நயன்தாரா மாதிரி இருக்கிற, நயன்தாரா மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவேன். எங்க அப்பன் வாடகை பணத்தை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுப்பான். அதை அப்படியே எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துருவா. இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்கு மச்சி. வாடகை வீட்டை சொந்த வீடாக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். கூடிய விரைவில். Lighter, please. லைட்டர் இருக்கு உன்கிட்ட? If you don't mind, இதில் லைட் பண்ணிக்கிறீங்களா? Can I smash it? இல்ல, first case last puff ரொம்ப இம்பார்ட்டன்ட். Anyways, Shaila. Nice meeting you. Same here. மச்சி, என்ன நடக்குது? தம் அடிக்கிற பழக்கலாம் இல்ல, கலாய்க்கிறாளாமா. எக்ஸ்கியூஸ் மீ, திரும்ப மீட் பண்ணலாமா? பிடிச்சிருக்கா? தெரியல. பார்க்கலாம். இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா? பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப சுமாரா தெரியுது. என்னது? இல்ல, சொல்லவே இல்லையே, அதான். உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? சொல்லியிருந்தா கிஃப்ட் கொடுத்து குடிச்சிட்டு போயிருப்பேன். ஓசியில் குடிச்சிட்டு போறேன்னு நினைப்பேன்ல. ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை. எனிவேஸ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க் யூ. ஃபோன் நம்பர் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? சொல்லாதா? சரி சரி, டேக் இட். 9841056321. நோட் பண்ணிக்கோ. டிஸ்டர்ப் பண்றேனா? ஆஃப் கோர்ஸ். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பேசினதே பெருசு. நீ வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஓகே? ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லாம குடிச்சு பழக்கம் இல்லை. எனிவேஸ், பை. ஃபோன் நம்பர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். நாங்கள் பொண்ணுங்களோட ஃபோன் நம்பரையும் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் மறந்ததா சரித்திரமே இல்லை. See you soon in Chennai. Bye. Thank you. எப்படி என்ன கண்டுபிடிச்ச? பசங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா போதும். ஆப்கான்ல இருந்தாலும் அசால்ட்டா கண்டுபிடிப்போம். இது என்ன பெரிய விஷயமா? கார்ல வந்திருந்த இருக்கவே இருக்கு ஆர்டி ஆஃபீஸ். என்ன இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாயிடுச்சு.
இப்ப குடிக்கிற காஃபி கூட நீ தான் பே பண்ணனா பாத்தீங்க. Are you jobless? இப்போதைக்கு ஆமா. விஐபி நேவி என்னோட பேஷன். பிடிச்ச ஜாப்க்காக வெயிட்டிங். ஏதோ அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் லைட்டரை மிஸ் பண்ணிட்டான்னு உன்கிட்ட வந்தா பாண்டிச்சேரி வரைக்கும் சேஸ் பண்ணிட்டு வருவியா? ஏய் நிறுத்து ஓவரா சீன் போடாத. எனக்கு இந்த லவ் கேம் எல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது. ஆனா அன்னைக்கு உன்னை பார்க்கும்போது உன் கண்ணில் ஒரு உண்மை தெரிஞ்சது. அதான் நான் அவ்வளவு தூரம் வர வச்சதுன்னு நினைக்கிறேன். உன் கண்ணுல திருட்டுத்தனம் தான் தெரியுது. இஸ் இட்? சரி நான் கிளம்புறேன். ஃப்ரெண்டோட பைக்கை தெரியாம எடுத்துன்னு வந்துட்டேன். போனை போட்டு டார்ச்சர் பண்றான். அவன் வேற யாரும் தெரியும் மணலி வரைக்கும் போடுமா. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மிஸ் கால் கொடுக்குறேன். ஷைலா என் பேர் ஷைலா இல்ல, பூஜா. இருந்துட்டு போட்டோம். ஜீவா ம் திரும்ப எப்ப மீட் பண்ணலாம்? பிடிச்சிருக்கா? தெரியல. 24/7 ஃப்ரீ தான். சொன்னா கூடவே இருப்பேன். ஆனா என்ன திரும்பி மீட் பண்ணும்போது நான் பூஜா இல்ல பறவை முடியுமான்னு சொன்னேன்னு வை. டென்ஷன் ஆயிடுவேன். அந்த பேருக்கெல்லாம் திரும்பி பாண்டிச்சேரி வரைக்கும் பாட்டு பாடலாம் வர முடியாது. See you. என்னடி இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்ட? ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா? இந்தா இதை அப்பாக்கும் அங்கிளுக்கும் கொடுத்துட்டு வா. ஏய் என்ன ஒரு தம் கொடு. ஏய் தீப்பெட்டி பாத்ரூம் மேல. ஓகே. அண்ணி அண்ணன் பாத்ரூம்ல தம் அடிச்சிட்டு இருக்கான். திருடுதம்மா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அவங்க கிட்ட நிறைய சேஞ்சஸ் இல்ல? ஆமா ஆமா, நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். ஃபிட்னஸ் பத்தி பேசுறான். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் வேற ரேஞ்சில் இருக்கு. புதுசா ஏதோ சொல்றான். ஆமாண்டா, பின்ன என்ன சும்மாவா? டீம் லீடர் ஆயிட்டார்ல. டீம் லீடர் ஆனது எனக்கு சந்தோஷம் தான். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம டீம்ல புதுசா ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு வந்து சேர்ந்துருக்கு. ஃபேஸ்புக்லாம் பாக்குறீங்களா? அண்ணன் வறுத்தெடுக்கிறான். டேய், உங்க அண்ணனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சும்மா ஏதாவது சொல்லாத. விவரமே இல்லாம இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். அந்த பொண்ணு செம்ம ஃபிகர். டேய், என்னடா சொல்ற? பார்த்து நீங்க வீக் ஆயிடுவீங்க. அண்ணா ஆல்ரெடி வீக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் அனுப்பாதீங்க. இனிமே பாரு, ராமராஜன் கேட்டப்பதான். வெயிட்டிங்கு. ஐயா வரேன்னு சொல்லிட்டு கவுத்துட்டானா? விடுறா மச்சி, நம்ம கலாச்சிடலாம். விட்டு போறோம் மச்சான். ஓகே, என்ன சொல்லு, ஈஸியா வரைக்கும் போயிட்டு ஜாலியா வரலாம். டபுள் ஓகேன்னு சொல்லு. பாண்டிச்சேரி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரும்போது டயர்டா வருவோம். ஓகே சொல்லு. என்னம்மா ரொம்ப யோசிக்கிற? 2-11 ஓகே சொல்லு. யாராவா? ஜீவா ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜி விடு பூஜா. ஏ சப்பா விட்டுறா. ஜீவா விடு. என்னடா வண்டியோட ஓனர்? போயிட்டே இரு. சார் சொன்னா விட்டு போறோம். சொல்லிட்டே இருக்க, நின்னுட்டு இருக்கீங்க. போங்கடா. இப்போதான் உதார் விடுறேன். ஏன் உங்களை அடிக்க போற? கோவம் வந்துருச்சா? இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேரை நோட்டீஸ் பண்ணிட்டு போனாங்க தெரியுமா? அவங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கி வைக்கட்டுமா? தேடி கண்டுபிடிச்சு போய் அடிச்சிட்டு வரியா? இதான் நல்ல அட்ரஸ் கண்டுபிடிப்பியே. கண்டுபிடிச்சு போய் அடிச்சிட்டு வா. எனக்கு பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க வெயிட் பண்ணு, அங்க வெயிட் பண்ணு, உன் இஷ்டத்துக்கு வர. சாரி. குட்டி பாவாடை போட்டு எல்லாமே கெட்ட பொண்ணுங்கன்னு நினைச்சியா? சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா நைட்ல லைட் கேட்டவெல்லாம் லைஃப்ல செட் ஆக மாட்டான்னு? சாரி. நான் உன்னை தேடி வர்றதுனால சீப்பா போயிட்டேனா? சாரி.
உனக்கெல்லாம் திரும்பியே பார்க்காம சுத்தல்ல விடுற பொண்ணுங்க தான் சரி. சாரி. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்க மாட்டியா? சாரி. Congrats. Thank you so much. Thank you for coming. Thank you. Nice performance. Super இருந்தது. கலக்கிட்ட மகா. Bye. Bye. Bye bye. Hi. டைம் ஆச்சு, போலாமா? என்ன அரவிந்த், எல்லாரும் வந்து ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உன் வாயால நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்தனே. போலாமா? சரி, பார்க்கிங்ல வெயிட் பண்ணு, வர. சரி, சீக்கிரம் வா. எப்போதான் ஷாப்பிங்கே வரும், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. I don't want anything. எனக்கு வாங்கி தரணும்னு தோணுது. ஏன் வாங்க மாட்டியா? வா. ஓகே, இந்த பேட்டர்ன்லாம் வேண்டாம். இது நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? சிச்சி, this is nice, no? ட்ரை பண்ணு. ஏய், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணு. கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா, அவன் ஒரு பையனையும் நான் ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒருத்தி எல்லாத்துக்கும் கோச்சுக்குவா. நம்பிடுவீங்களா? இல்ல போ, தெரிஞ்சா கொண்டுருவா. நீங்க படிங்க. வரேன். You like dancing? Yeah, I love dancing. I come here every weekend. என்னாச்சு? இல்ல, ஒன்றும் இல்லை. அவர் சொன்னதுக்கு மூட் ஆஃபா? அப்புறம் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். வேற பொண்ணோட கல்யாணம் அப்படி இப்படின்னா அதான். இப்போ மீட் பண்ண என்னையே கலாய்க்கிறாரு. 2 வருஷமா லவ் பண்றேன்னு சொல்றீங்க, கலாய்க்க மாட்டாரா? இதுக்கு போயிட்டு இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க?
Just chill. What about you? I'm into event management. I have my own company. Yeah? Yeah. Nice. Good music, no? Cheers. Nice meeting you. Same here. இப்பதானே போயிருக்கா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரட்டும் அவளை கலாய்க்கிறேன் பாரு. உன்னாலாம் முடியாதுடா. ஏய் இல்ல ஏதாவது பிரச்சனையா? நைட் ஃப்ரீயா? அவனை விட நல்லா பார்த்துட்டான். என்ன சொன்ன? டேய் என்ன சொன்ன? என்னடா சொன்ன? பாஸ் என்னாச்சு? உங்ககிட்ட தப்பா பிஹேவ் பண்ணா. பப்ல இதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கு நீ இப்படியா? வாங்க போலாம். என்னம்மா? இல்ல வா. எனக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னும் மாறவே இல்லல. அப்படியே காலேஜ்ல பார்த்த மாதிரி இருக்க. டேய் என்னடா ரெஸ்பெக்ட்லாம் கம்மியாகுது? சீனியர்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்புறம் நான் சீனியர் ஜூனியர். அப்புறம் நெக்ஸ்ட் அப்போ மீட் பண்ணலாம். எப்போனா மீட் பண்ணலாம்? சாட்டர்டே சேரிட்டி ரிசர்ச் ECR. ஓகே. ஓகே. ஓகே பை. பை. தூங்கிட்டீங்களாப்பா? ஆமாண்டாம்மா, டிவி பார்த்துட்டே இருந்தா அப்படியே கொஞ்சம் கண்ணை செந்துடுத்து. வா உட்காந்துக்கோ. ஒரு 5 நிமிஷம் 2 தோசை வார்த்தை எடுத்துட்டு வரேன். இல்லப்பா நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டியா? நீ முஸ்லீம் கல்யாணத்துக்குன்னா போறதை சொல்லிட்டு போனேன். அங்கே வெறும் அசைவமான இருந்திருக்கும். நீ எப்படி சாப்பிட்ருப்ப? இல்லை, அங்கே வெஜிடேரியன் செக்ஷன் தனியாக இருந்துச்சு. இந்த பார், அப்பா வந்துட்டு பொய் சொல்லக்கூடாது. முகத்தை பார்த்தாலே பசியும் கலப்பும் அப்படியே தெரியுது. கண்ணு மொழியும் கடங்கல கிடக்கு. 5 நிமிஷம் 2 தோசையை சாப்பிட்டு படுக்கணும். இல்லைன்னா ராத்திரில கை காலெல்லாம் முடிச்சு இழுக்கும். அப்பா நீ இன்னும் சாப்பிடலையா? உன்னை விட்டுட்டு நான் என்னைக்குமா சாப்பிட்ருக்கேன்? அதான் டைமுக்கு மருந்து சாப்பிடணும்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கேன்ல, ஏன் இப்படி பண்ற? இப்போ என்னம்மா, 2 தோசையை வத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உன் கண்ணு எதிர்க்கே வந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றேன். நீ கோவப்படாம சாப்பிடு. நான் அங்க வரல, நீங்க இங்க வாங்க. எனக்கு இங்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 minute, Dad. Hi. Dad on phone. 5 minutes parking layer வந்துடுறேன். Okay. Jeeva pa. He's fine. I'll have to call you back, okay? Bye. Happy Valentine's Day. Thank you. Same to you.
ஏய் இப்போ பிரிக்காத. நம்ம எப்போ ஒரு நாள் ஃபுல்லா மீட் பண்ணாம இருக்கோமோ அப்ப பிரிச்சு பாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? கொஞ்சம் ஓவர் தான். என்ன இந்த வருஷம் மந்த்லி மசாஜ் பேக்கேஜா? கோவா க்ரூஸ் பேக்கேஜ். உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு. க்ரூஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட கலாய்க்கிறியா? அது எப்படி நீங்க மட்டும் என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கிறீங்க, நாங்க மட்டும் நீங்க கொடுக்கறத வாங்கிக்கணும்ல? சும்மா தான் சொன்னேன், கொடுக்கறதையும் கொடுக்காம போக போற. கொடு கொடு. ஓய் மகா. ஹாய் ஜீவா, எங்க இருக்க? பூஜா அபார்ட்மெண்ட்ல. ஓ ஓகே ஓகே, அங்கே வெயிட் பண்ணு. வில் பி தேர். ஷூர் ஓகே. நம்ம மகா வீட்ல செம்ம காமெடி மகா. நீ அவங்க தான் இருப்பான், வேற எங்க போவான்? ஏன் அவகிட்ட என் நம்பர் இல்லையா? எனக்கு கால் பண்ண மாட்டாளா? தெரியல, வருவா கேளு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா. பூஜா. ஹே பூஜா. ஹாய் மகா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏய் ஹாய் மச்சான் எங்க போலாம்? as usual டப்ளின் பாஷா. மேட்ச் போக வேண்டியதான். எப்ப பார்த்தாலும் கிளப்பிங்கா? ஒரு வாட்டி நான் சொல்ற இடத்துக்கு போலாமே ப்ளீஸ். மச்சான் சொன்னா கேளு. வேணாம் மச்சான். ஏய் ஏன்டா? அவளுக்கு விருப்பமே இல்லாத இடத்துக்குலாம் நம்ம கூட வரா. ஒரு நாள் அவள் சாய்ஸ் விடுவோமே. ஏ போலாம் போலாம் கம்மியா. ஏய் உனக்கு அவளை இப்பதான் தெரியும், எனக்கு பல வருஷமா பழக்கம். அவன் எங்க கூப்பிட்றாங்க தெரியும். 10 ரூபா மாட்டி சின்ன மடமா இருக்கேன், பெரிய ரிஸ்க் பாத்துக்கோ. பாடா அவ ஏரியாக்கு போய் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணு. ಬಂಟು ರೀತಿ ಕೋಲುವಿಯ ವೈಯರಮ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲುವಿಯ ವೈಯರಮ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲುವಿಯ ವೈಯರಮ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲುವಿಯ ವೈಯರಮ ಬಂಟು ರೀತಿ வையராம ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ವಿಯ ವೈಯರಾಮ. வா 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 சரக்கடிச்சே ஆகணும். என்ன மச்சான் எப்போ பார்த்தாலும் தொந்தரவு சாப்பிட்டு இருக்க? பார்த்து டீ-ஷர்ட்லாம் கிழிஞ்சிட போகுது. சீச்சி இப்படி இருந்தா இவ்வளோ மாதிரியா? சாம்பார் சாதம், மசால் தோசை, கீழோட ஆர்டர் பண்ணல? பூஜா உன்னோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, ரொம்ப காம்படிஷன் இருக்குல்ல, so it's just going. எனக்கு ஒரு சின்ன பிளான் இருக்கு. என் கோர்ஸ் முடிய போகுது. I want to start an events company. Oh. But I want to go global. Okay. உனக்கு ஓகேனா we can partner and do it together. Sure. என்னோட அப்பா கூட யூகேல தான் இருக்கார், so we'll get help from him. பெருசா ஒரு ஆபீஸ் போட்டு மகா சும்மா தான் இருக்கா, ரிசப்ஷன்ல உட்கார வச்சலாம். ஏய் idiots. ஜீவா இங்க என்னடா பண்ற? நீங்க என்னடா பண்ற? பசங்களோட தான் வச்சு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன். அவனுங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன டேட்ல இருந்து ஓசி சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு புஃபே வர சாப்பிட்டு முடிச்சு பீடா வர கேட்பானுங்க. அதான் என்ன பண்றதுன்னு. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மச்சி, உன் வீட்டு கூட பத்திரிக்கை வச்சிட்டேன்டா உன் அப்பாக்கலாம். ஆனா உன்னதான் பிடிக்கவே முடியல. எப்பவுமே பிஸியாவே இருக்க, போன் பண்ணாலும் ரீச் பண்ண முடியல. அனாவசியமான கால்லாம் அட்டன் பண்றதுல மச்சான். சரி விடு. உனக்கு எப்படி மச்சி, பர்சனலா வைக்கணுமா என்ன? கலாய்க்கிறியா? சரி மச்சி, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தனித்தனியா கொடுத்துறேன். ஒரே இன்விடேஷன் அரவிந்த் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடு. ஓ கைஸ், எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொடுக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. I'm very sorry. It's okay. Nice meeting guys. Bye. ஏய் வீட்டுக்காக பெரிய முடிவு எடுத்துருக்க. ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபீல் அதெல்லாம் பண்ணல. எப்பயே முடிஞ்சிருச்சு மச்சி. கொடு மச்சான் நான் பே பண்றேன். Hello. Let me pay it. I'll pay. ஏய் சரி, ஆசைப்படுறான், ஒரு சான்ஸ் தரலாம். 2480. மச்சான் பார்க்கிங்ல வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி மச்சி. ஓகே கம். அவசரப்பட்டு வாய் விட்டுமோ? எடுக்க மாட்டானுங்களே. எஸ் சார். சவுந்தர் நீங்க ஒருத்தர். கவுண்டர்லாம் செத்துட்டாரு. நீங்க முதல்ல பில்லை செட்டில் பண்ணுங்க. டிப்ஸோட முதல்ல ஒரு காஃபி எடுத்துட்டு வா.
we'll try Toscana. Yeah, we go there. Yeah, her என்ன is பூஜா very good. வால் காசுலாம் மாட்டினா போல இருக்கு. போய் பார்த்துட்டு வா. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. போயா போய் கூட்டு வாயா. எதுக்கு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க? காசு பத்தலையா? இல்ல ஒரு 600 கம்மியா இருக்கு. சொல்ல வேண்டியதானே, ஏன் மானத்தை வாங்குற? வெயிட்டா? Yes, ma'am. How much? 2480. 3000 இருக்கு. Balance 520. டிப்ஸா வச்சுக்கோ. வா. எப்படி இருக்க? அருண் வரல? அருண் பூஜாவோட வரா. எங்க இங்க பாருங்க, இவன் லவ் பண்றது அந்த பொண்ணு தான். ஏய், அவன் ஏதோ கேஷுவலா பேசிட்டு இருக்கான், அதுக்கு நான் அந்த பொண்ணு தான் லவ்வர் டிசைட் பண்றேன். என்ன இருந்தாலும் உங்க தம்பியை பத்தி சொன்னா எதுவும் எதுக்கு மாட்டீங்களே? ஒரு பொண்ணும் பையனும் பேசவே கூடாதம்மா. ஐயோ அதே பொண்ணு தான். ஒய் டவுட்? பாத்தீங்க? எதுக்கு அவன ஒரு வார்த்தை கேட்டு அண்ணா, என் ஃப்ரெண்டு மகா. ஹாய். ஹலோ. உங்க மருமகளை பாருங்க. ஐயோ என்ன இல்ல, உங்க சின்ன மருமகளை பாருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. என்னடா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? கூட்டு போடா, சாப்பிட கூட்டு போ. ஓகேண்ணா. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி துபகே த்வஞ்சீவ கரதாம் சதாம். செம்ம காமெடி மச்சான். என்னடா சொல்ற? ஏய், காமெடி சொல்லிருக்கான், ரியாக்ஷன் இல்லாம நடந்து வர. டேய் சொல்லடா. டேய் சாரி நான் வந்தேன்டா. ஒரு நிமிஷம் லைன்ல இரு. மச்சான், என் ஃப்ரெண்ட் வினோத் இருக்கான்ல, நீ உன கெட்டி விதறா, நம்ம எல்லாரும் போலாமா? நோ 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 நோ, இப்பவே லேட் ஆச்சு. அப்பா எனக்காக வெயிட் பண்ணுவாரு. இப்போ 8 o'clock. இப்போ கிளம்புனா அட்லீஸ்ட் 9 வீட்டுக்கு போகணும். நான் கிளம்பணும் ப்ளீஸ். ஹில் பி வெயிட்டிங் ஃபார் மீ. இவ ஒருத்தரா இப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்ட்டு. மச்சான் நீ பண்றியா? பைக்ல தான் வந்திருக்கேன். ஆமா. நீ மா ட்ராப் பண்ணுறியா? நானும் பூஜா போயிட்டு இருக்கோம். சரி ஓகே. ஈஸியா இல்ல, உனக்கு இடம் தெரியும்ல? எனக்கு தெரியும். எனக்கு கால் பண்ணு. சரி ஓகே. சரியா? ஷூர். ஓகே. சரி நான் போயிட்டு அவளை ட்ராப் பண்றேன். 1000 நான் வரேன். வரேன். Bye. See you. Yes, sir. Yeah, I have the documents with me. Sure. Just 15 minutes. I'll scan the documents and email it to you, sir. Sure. Sure, sir. Thanks a lot. Hello. அப்பல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எடுக்கல? ஜாப் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். I'll call you back. கால் பண்றேன். மாம்ஸ். ஏய் எப்படி இருக்கீங்க? வாடா உட்கார். மாம்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் 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 ஹாய். அரவிந்த் சொல்லியிருக்கேன்ல. ஹாய். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன். நான் மாம்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களாமே. செக்யூரிட்டி சொன்னா அது எப்பவுமே செய்யறதுண்டா. கேரக்டர் மாத்திரம்னு வச்சுக்கேன், ஐடென்டிஃபிகேஷன் போயிடும். ஹலோ ஜீவா, எங்க இருக்க? ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், திருப்பி கால் பண்றேன். ஓ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர், சீக்கிரமா கால் பண்ணு. ஷூர். முக்கியமான மீட்டிங்ல இருக்கானா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்.
அவருக்கு என்ன வேலையோமா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏய் பாத்துரா மச்சான், ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தெரியல. ஆமா மச்சி, ஒரு மாதிரி மந்தமா இருக்குல்ல, ஒரு பிளாங்கா இருக்கு. ஏய் லாங் ஷாட்லயே உனக்கு அப்படி இருக்குன்னா க்ளோஸ் அப்ல எனக்கு அப்படி இருக்கும். சார் அதை பத்தி பேசல, நானு சிச்சுவேஷன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு சார். அப்படி சொல்றியா? இங்க ஒரு கீழே இருக்க சவுண்ட் நல்லா இருக்கு, அங்க போயிடலாமா? நீ தான் ஆடு, நல்லா ஆடு. என்னை தொடாதே. ஹலோ ஸ்வேதா, பூஜா கிட்ட ஃபோன் கொடு. அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கா. சாரி. ஹாய், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். நாளைக்கு நைட்டு பாம்பே கிளம்பணும் ட்ரைனிங்க்கு. அப்பா சொன்னார். அவர் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தியாடா. உங்க அண்ணி ரொம்ப நாள் கழிச்சு ஓகே சொல்லியிருக்காடா சரக்கடிக்கிறதுக்கு. ஃபைனலி அஃபிஷியலி பர்மிஷன் கிராண்டட். சரி அதோடு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூடா. பிடிச்ச வேலை கிடைச்சிருக்கு, சந்தோஷம் தானே? இந்தா இந்த பாட்டில் கொஞ்சம் விசாரி, எல்லாம் சரியாப்படும். பாடுறா, வாயில் என்னடா வச்சிருக்க? சிறக்க மாட்டியா? யார் அந்த பொண்ணு? சண்டை போட்டியா? நான் இல்ல. அப்பா அவ போட்டாளா? அப்படின்னா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பிடிச்ச வேலை கிடைச்சிருக்குன்னு அவளுக்கு உடனே போன் பண்ணி சொல்லு. உன்னோட அவ தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏண்டா முறைக்கிற? மேக் இட் சிம்பிள். வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் போர் அடித்து வீழ்வார். இது வரைக்கும் உங்ககிட்டயும் அன்னிக்கிட்டே ஏதாவது மறைச்சிருக்கானே? யாருக்கு தெரியும்? விளையாடாத. டேய் மாறடா, என்ன வேணாலும் மாற. அண்ணன் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். தாங்கடா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் அரவிந்த், அதான் உனக்கு ஃபோனில் கூட பிடிக்கும்ல. இன்னும் எவ்வளோ நாள் தான் லவ் பண்ணலான்னு பிளானில் இருக்க? சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறா. ஏதோ நாங்களாம் தான் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு வெயிட் பண்ணுறோம். உனக்கு என்னடா? மகாதான் முடிவு பண்ணிட்டு எல்லாரும் வந்து மயிலாப்பூர்ரா அந்த வீட்டில் சம்மந்தம் மட்டும் சரவணபவனில் சாப்பாடு போட்டுருவாங்க, பார்த்துக்க, ஜாக்கிரதை. ஓவரா பேசுற நீ. டேய் பிராக்டிக்கலா பேசுறான்டா. ஏய் மகா என் உயிர்ரா. நாளைக்கே கூப்பிட்டா கூட அவ மேரேஜ்க்கு ரெடி. டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு. லவ்னா கமிட்மெண்ட் வேணும். இப்போல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கையை கொடுத்துட்டு காலை வரட்டு போயிடறானுங்க. முதல்ல கமிட் பண்ணு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாப்ல. மறுபடியும் மகாவை பற்றி எத்தனா பேசுனீங்க? மயிலாப்பூர்ரா அந்த வீட்டில் சம்மந்தம் மட்டும் சரவணபவனில் சாப்பாடு போட்டுருவாங்க, ஜாக்கிரதை. இப்போல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கையை கொடுத்துட்டு காலை வரட்டு போயிடறானுங்க. லவ்னா கமிட்மெண்ட் வேணும். என்ன சொல்லு. மகா, நாளைக்கு நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். என்ன ட்ரிங்க் சாப்பிட்ருக்கியா? காலைல பேசலாம். குட் நைட். பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டு கட் பண்ற? சொல்லு. இல்ல, ரொம்ப நாளா ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு. எனக்கு எவ்வளவு முக்கியம் உனக்கு தெரியும்ல. ஐ கான்ட் லீவ் வித்அவுட் யூ மகா. எனக்கு நீ கண்டிப்பா வேணும், எப்பவுமே. நாளைக்கு காலைல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துரு. என்ன சொல்ற அரவிந்த்? ஆர் யூ சீரியஸ்? இது வரைக்கும் நீ சொல்லி ஏதாவது செய்யாம இருந்திருக்கேனா? எனக்கு பயமா இருக்கு அரவிந்த். அப்பா கிட்ட கூட சொல்லாம எப்படி? சரி இப்ப சொல்லு. திடீர்னு எப்படி? சரி அப்ப சொல்லாது. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஷார்ப்பா
நந்தன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துரு. என்ன சொல்ற அரவிந்த்? மகா, என்ன நம்புறல? ஐ லவ் யூ. ஓகே? யா சார், அமர் பேசுறேன். சொல்லுங்க அமர். விசா மோசடி கேஸ்ல அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். வாட்? யோ, நீங்க என்ன பண்றீங்க? சாரி சார், அப்பா மேல எதுவும் தப்பு இல்ல. பிசினஸ் பாலிடிக்ஸ். நீங்க கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும். சரி, நான் வரேன். I'm true to my nation and true to yours as well. Just answer my question. Yeah, hi, Arvind here. Can you please tell me when is the next flight for London? That an Indian is working here, giving employment to thousands of Brits. So, officer, you do whatever you want to. எங்க போனோமா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க லெஃப்ட்ல நிறுத்துங்க. இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் ராமநாதன் லண்டன் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டார். மேலும் அவரது சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டன. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. நம்பூர்காரன் வெளியூர் போனா சும்மா இருக்கணும். இப்ப பாத்தியா? வாமா. ஜீவா மேலதான் இருக்கான். The number you are calling is either switched off or not reachable at the moment.
ஜீவா ஏய் மகா திடீர்னு வாட் a சர்ப்ரைஸ். ஏய் என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? அரவிந்த் என்ன எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டான் தெரியுமா? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஜீவா. தப்பு பண்ணிட்டேன். வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு இப்போ. அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? அரவிந்த் மாதிரிலாம் பண்ண மாட்டேனே. வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். சரி மகா, நீங்க இரு, பி ரிலாக்ஸ்ட். நான் போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன். ஜீவா ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. டேய், என்னடா ப்ராப்ளம்? ஓப்பனா சொல்லு, ஹெல்ப் பண்றேன். அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, கொஞ்சம் அடியும் கூப்பிட்டு வர முடியுமா? ஓ, நான் வரேன். பயமா இருக்கு ஜீவா. அப்பா சாரிப்பா. ஒன்றாகாது, சொல்கிறேன்ல. நான் அப்படியே சொன்னேன்ல இந்த பொண்ணு தான். நீ கொஞ்சம் சும்மா இருமா. அப்பாவை இப்படி பார்க்க முடியல ஜீவா. எல்லாம் இந்த பாழா பொண்ணு லவ்னால. அப்பாவுக்கு சரியாயிடும், ஒரு நார்மல் ஆயிடுவாரு. அழாத. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. அண்ணி தங்கச்சி எல்லாம் பார்த்துப்பாங்கடா, நீ தைரியமா போடா. டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு மிட் நைட் ஃப்ளைட் போட முடியுமா? டேய், 7 மணிக்கு கிளம்புனா 10 மணிக்கு போவேன். காலைல 8 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். மிட் நைட் ஃப்ளைட்ல போனா காலையில தான் போய் சேருவேன். சிவா பரவாயில்ல, நீ போயிட்டு வா. சாரி மகா, நான் போயே ஆகணும். தப்பா எடுத்துக்காத. என் அண்ணா அண்ணிலாம் கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. அப்பாவுக்கு சரியாயிடும். நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ கிளம்பு. டேக் கேர்.
நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல. கோயிலுக்கு திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க. அது ஒண்ணுமில்ல. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. உங்க பிள்ளையாண்ட ஜீவா ரொம்ப நல்லவர் தான். என் பொண்ணு குழந்தை மாதிரி அம்மா முகத்தையே பார்க்காம வளர்ந்தவ. இப்ப அவதான் என்ன தாய்க்கு தாயா இருந்து கவனிச்சுட்டு வர்றா. இது வரைக்கும் அவளுக்கு தேவைப்பட்டது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப அவ ஆசைப்படுறத பண்ணி வைக்கணும்னு நான் பிரியப்படுறேன். அப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு தெரியாது. உங்க அளவுக்கு நேக்கு வசதி இல்லை. பணங்காசெல்லாம் ஒன்றும் பெருசா சேர்க்கல. இந்த பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சம் எஃப்டியில் இருக்கு. பரம்பரையா இருந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு வீடு எல்லாம் அவளுக்கு தான். குழந்தைகள் ஆசைப்பட்டுட்டா நல்ல காரியத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லையா? நான் பூணல் போட்ட பிராமணன் தான். நேக்கு ஜாதி மதமெல்லாம் பார்க்கறதுக்கு தெரியாது. நீங்க எல்லாரும் என்ன விட சின்னவாளா இருக்கு. இல்லைன்னா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிருப்பேன். நான் ஹாஸ்பிட்டலில் கடையா கிடந்தப்போ எங்க மனுஷா யாரும் வந்து என்ன பார்க்கல. நீங்க தான் பார்த்துட்டு எனக்கு மனுஷா தான் முக்கியம். நீங்களாம் நல்லவாளா தெரியல. தட்ட மாதிரி இல்லாமா? ஒரு நிமிஷம். நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ஒரு வார்த்தை ஜீவாவை கேட்காம எப்படி? இல்ல நீங்க கேட்டுங்க. உங்க பிள்ளையாண்ட ரெண்டு கேட்டுங்க. என்னடாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருதுமா. ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க, கொஞ்சம் பேசணும். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லம்மா, திடீர்னு அவங்க அப்பா வந்து தட்டை மாத்திக்கலாமான்னு கேட்கறாரு. இவனும் நாட் ரீச்சபிளா இருக்கான். இவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலான்னா. ஏமா உங்களுக்கு தான் தெரியும்ல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு, அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க? அது ஓகேமா. இந்த மாதிரி ஒரு விஷயம்னா அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. ஜீவாவோட சாய்ஸ் கரெக்டா தாங்க இருக்கும். இல்லைங்க, நம்ம இருந்தாலும் ஜீவா கிட்ட ஒரு தடவை பேசிட்டா சந்தோஷமா. அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க, அழகா இருக்கும். சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. வாங்க முடிச்சு வச்சிடலாம். இல்ல, நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். இருந்தாலும் அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. எந்த வார்த்தையும் நீங்க பேச வேணாம், வாங்க. ரொம்ப சந்தோஷம். தட்டை வாங்கிக்கோங்க. மலா, அப்பா அம்மா படத்துக்கு விளக்கத்திலேடா, ஏத்திட்டு வாங்க. சரிப்பா. ஈஸ்வரா, வாமா உட்காந்துக்கோ. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. சொல்லுங்கப்பா. நீ ஆசைப்பட்டபடியே முடிஞ்சிருத்துமா. எல்லாம் பகவான் செயல். அவளும் ரொம்ப நல்லவாளா இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? ஒரு பொண்ணு பெற்ற தகப்பனுக்கு கடமை எங்க முடியுறது தெரியுமா? அவளை படிக்க வைக்கிறதுலையோ, அவளை வளர்க்கறதுலையோ, அவளை பாதுகாக்கிறதுலையோ இல்லம்மா. அவளுக்கு பிடிச்சவனா பார்த்து மனசார அவன் கையில ஒப்படைக்கிறதுல தான் இருக்கு. நீ ஆசைப்பட்டபடியே நோக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சுட்டேன். அவளும் சம்மதிச்சுட்டா. தட்டு கூட மாத்தியாச்சு. இனிமே அப்பாவா முகத்துல சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்கணும். சுமாரா எவ்வளவு ஐட்டமா பண்ணிருப்பேன்? ஏண்டா? எல்லா ஐட்டமும் சுமாரா இருக்கிறதுனால தான். நான் பண்ண சாப்பாட்டை சாப்பிட்டதாண்டா நீ இப்படி வளர்ந்திருக்க. அப்ப இவளுக்கு சாப்பாடே போடலையா நீ? என்ன கிண்டல் பண்ற? ஜீவா, நீ எப்படி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம
நேசிச்சு சின்சியரா ட்ரை பண்ணி உனக்கு இந்த வேலை அமைஞ்சதோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அமைஞ்சிருக்குப்பா. நீ யாரை லவ் பண்ற, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட பேரு, ஊரு, கோலம், கோத்திரம், சன் சைன், மூன் சைன், ஸ்டார் சைன் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால நீ ஒன்றும் பெருசா பிளான் பண்ண வேணாம். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தமே பண்ணியாச்சு. என்ன சொல்றீங்க? சரி, நீ விரும்பினு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும்னு நாங்க எல்லாருமே பேசி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். சரி, நேர்ல வந்த அப்புறம் சொன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குமேன்ட்டு. அண்ணா, யாருக்கு நிச்சயம் பண்ணிருக்கீங்க? ஏ ஜீவா, என்னடா கேள்வி இது? நீ விரும்புற அதே மகாதான். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஜீவா, வாங்க. நமஸ்காரம். வாங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கேன், பரவாயில்ல. உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. உட்கார. இல்ல இல்ல, மகா மேல இருக்கா? என்ன மகா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜீவா. எல்லாருக்கும் ட்ரை பண்ண, ஆனா யாரும் ரீச்சபிள் இல்ல. அப்படியே கை கால நடுங்குது. செத்துடலாம் போல இருக்கு. அப்பா திடீர்னு இப்படி சொல்லுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆயிட்டு வர்றாரு. நான் ஏதாவது சொல்லி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னே தெரியலடா. விஷயத்தை எங்க வீட்டுல ஓபன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அண்ணங்கிட்ட சொன்னா போதும், ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நான் உடனே நியூஸ் இங்க வந்துடும். அந்த பயந்தமாக எனக்கும். இப்ப என்னடா பண்ண போறோம்? கண்டிப்பா அரவிந்துக்கும் பூஜாக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களை எதுலையுமே கம்யூனிகேட் பண்ண முடியல. பூஜா கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கே நல்லா தெரியல மகா, அவ ரொம்ப பொசசிவ் வேற. அவகிட்ட பேசினா இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆகும். சொல்யூஷன் கிடைக்காது. அரவிந்த் நம்ம மீட் பண்றது தான் ஒரே ஆப்ஷன். அவங்ககிட்ட பேசி புரிய வைப்போம், புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இல்ல ஜீவா, நீ என்ன வேணா சொல்லு, செய்ற. ஆனா இது மட்டும் என்னால முடியாது. அவனை மீட் பண்ற மைண்ட் செட்ல நான் இல்ல. வேற வழி இல்ல மகா. ப்ளீஸ், எனக்காக, நமக்காக. நான் இங்கே இருக்கேன். என்ன? உன்னை பார்க்க தான் வந்தேன். பார்த்தல, கிளம்பு. கொஞ்சம் பேசணும்டா. பார்க்கணும்ல, இப்போ பேசணுங்கிற. உன் கூட தான் பேச நிறைய பேர் இருக்காங்களே, போய் பேசிக்கோ. என்ன மச்சான் கிரவுண்ட்லேயே வந்து கலாய்க்கிறான்? சொல்றா, கோல் போட்டுருவோம். ஏய், பார்த்தல, போயிடு. ஏதாவது செஞ்சிட போறானுங்க. சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ நினைக்கிற என்ன மேல கை வைக்கிற? மரியாதை இங்க இருந்து போயிடு. அடிச்சு மூஞ்சிங்க தான் பேத்துரும். போட. நான் உன்னை மறுபடியும் பார்க்கவே கூடாது. சொன்னேன்ல, வா போலாம்.
பூஜா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஷீட். பூஜா ப்ளீஸ் பூஜா, சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் நில்லு பூஜா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. நில்லுன்னு சொல்றேன்ல. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஒன்னு போய் நம்ப பாரு. பூஜா நில்லுன்னு சொல்ற, போயிட்டே இருக்க. சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. Don't create a scene in public. You are the one who cheated me. பூஜா யார் வந்தாலும் மேல அனுப்பாதீங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே மேடம். பூஜா பாவண்டி அவன் ரொம்ப நேரமா வெளில வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். மழை வேற பெய்யுது. பிடிக்குதோ பிடிக்கலையோ 2 வார்த்தை பேசி அனுப்பலாம்ல. பேசணும்னு சொல்றேன். ஏன் இப்படி பண்ணா? என் மேல கோவம்னா பழி வாங்கறதுக்கு இதுதான் வழியா? மா கூட என்கேஜ்மெண்ட் டாலரேட் பண்ணிக்க முடியல. பூஜா நீ நினைக்கிறது இங்க நடக்கிறது எதுவுமே உண்மை இல்ல. ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும். அன்னைக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அப்ப நான் இந்த பொசிஷன்ல இருப்பேன்னு தெரியாது. அரவிந்த், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன டல்லாவே இருக்க? இல்லப்பா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பார், நடந்ததெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். புரியுதா? இன் மை ஒப்பீனியன் அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை. மற்றவங்க வலிய புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வலி மற்றவங்களுக்கு புரியும். புரியுதா? உன்னோட ஸ்டடீஸ் இட்ஸ் ஓவர் நவ். பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண. Everything will fall into place. I'm telling you. Cheers to your happy times. Yeah. Smoke out your worries, man. Enjoy. ஹலோ டாட். பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூகே வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. யா, லெட் யூ நோ. டாட், I'll call you after a while, okay? Bye. Hi, Arvind. ஹாய். How are you? என்ன இந்த பக்கம்? பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. சரி, I'll come. 5 minutes கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணு.
நோ ப்ராப்ளம், வில் வெயிட். யா. ஹாய் பூஜா. சாரி டிஸ்டர்ப் பண்ணேன். அதெல்லாம் இல்லை. We are going to start something new, Pooja. This is for you. என்ன ஃப்ளவர்ஸ்லாம் திடீர்னு? ஃப்ளவர்ஸ் கொடுத்தாலே நம்ம ஊரில் வேற மாதிரி பார்க்குறாங்களே. இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஒன்று ஒரு மீனிங் இருக்கு. எல்லோனா ஃப்ரெண்ட்ஷிப், ஒயிட்னா பியூரிட்டி. நீ சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளவர் எவ்வளோ தான் கசக்கி தூக்கி எறிஞ்சாலும் அதோட ஃப்ராக்ரன்ஸ் மாறாது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பும். நமக்குள்ள எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கூடாது. ஜீவா கிட்ட பேசுனியா? நான் இதுக்கு அவன்கிட்ட பேசணும். எப்படி பண்ணோம்? What do you think of Maha? நான் மகாவை எப்படி லவ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் மற்ற பணக்கார பசங்க மாதிரி என்கிட்ட கார் இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லி டெய்லி ஒரு ப்ரௌடு சுத்தல. இந்த மகாக்கு உண்மையா இருந்தேன், அது அவளுக்கும் தெரியும். ஆனா இப்ப மகாக்கு எனக்கு வேணாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் பூஜா? ஆனா பூஜா, we have to move on. Yeah? See you. ஹாய். ஏன் லேட்டு? கொஞ்சம் டிராஃபிக் தான். சரி ஓகே கம். யா. டாட் நான் சொன்னல பூஜா. ஹலோ அங்கிள். How do you do? I'm good, thank you. Would you like to have something hot or cold? கோக். சரி ஓகே நீங்க பேசுறீங்க 2 minutes. Okay. You know, அரவிந்தன் நானும் we are like friends. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். சொன்னா நீயும் அவனும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறீங்க யூகேலன்னு. Thank you. எப்போ வருதா பிளான்? விசா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அங்கிள். இன்னொரு 1 or 2 daysல கன்ஃபர்மேஷன் வந்துரும். If you guys need any help, just let me know. Okay? This event management business you're going to do, I hope you planned Yeah. things. Huh? சரி அங்கிள் நான் கிளம்புறேன். Nice meeting you. Okay ma. Take care. I will. Thank you. நான் விட்டுறேன். இருடா. என்னடா உங்க ரெண்டு பேரோட வேவ்லெந்த் ஒண்ணா இருக்குல்ல? Why don't you? Dad, friend dad. ஏய், லவர் தான் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது, ஃப்ரெண்டு லவர் ஆகலாம். புரியுதா? போ. ₹100 போடுங்க. என்ன லுக்குற? சரி இவனா நீ? சொல்றா. போறா கீரல. டேய் அரவிந்த் சொன்னனால தான்டா உன்னை எத்தனை நாள் விட்டு வச்சோம். இல்லைன்னா என்னைக்கோ தூக்கியிருப்போம். கூட இருந்தா எப்படிடா? அவ்வளோ வரை தூக்குவியா? நிறுத்துங்க. இவெல்லாம் ஒரு ஆளு. இருந்துட்டான் ஆளு மூஞ்சி. சிப்பா டேய் போடா. ஜீவா என்னாச்சு? ஏன் உன்னை அடிச்சாங்க? அதானா பார்த்தேன். வந்துட்டியா? நாமா சப்போர்ட்டா? அரவிந்த் ஏமாத்திட்டு இவனை ஏமாத்திட்டு. சீ வாங்கடா. அடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன். திருப்பி அடிக்க வேண்டியதானே? விடுமா,
அரவிந்துக்கே புரியல, இவங்களுக்கு எங்க புரிய போகுது? சி கொஞ்சம் வெளில வாங்க, பேசணும். என்னடா பேசணும்? ஏண்டா மானம் கிட்ட போய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் போய் யார்டா மானம் கேட்டவன்? மகா கொஞ்சம் சுமாரு. என்ன சுமாரு? அவன் பாட்டுக்கு சும்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். நீயும் பேசணும் கெஞ்சிட்டே இருக்க. என்ன எதுன்னு கேட்க மாட்டார் அவரு. ரொம்ப ஓவரா பண்றான். ஃப்ரெண்ட்ஸ் விட்டு அடிக்க வச்சு சீப்பா பிஹேவ் பண்றியா? பேசி முடிச்சிட்டியா? படி. ஆமா, ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா நடக்கட்டும். வா ஜீவா. பூஜா, டேய், இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுடா. நீ என்னடா தப்பு பண்ண? பூஜாவுக்கு தான் புரியல, இவனுக்கு கூட புரியல. அவனுக்கு உன்ன கேட்கறதுக்கு 4 பேர் வராங்கல்ல. உனக்கு அவன் ஃப்ரெண்ட்னா எங்களுக்கு நீ ஃப்ரெண்டு. திரும்ப திரும்ப சொல்றான், இது என் பிரச்சனை, நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. டேய், இவன் இப்படிதான்டா சும்மா சொல்லிட்டு இருப்பான். வாங்கடா போலாம். நான் சொல்றேன்ல. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கல்யாண டென்ஷனா? கமிட் பண்ணிட்டோன்னு பயமா? ரிலாக்ஸ்டா உட்கார்றா. எல்லா பொண்ணுங்களும் உங்க அண்ணி மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியான பொண்ணுங்களும் இருப்பாங்க. ரிலாக்ஸ். இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு என்னடா சொல்ற? நான் லவ் பண்றேன்னு தெரியும். நான் யாரு நான் உங்ககிட்ட கூட சொன்னது இல்லையா? அப்ப மகா ஃப்ரெண்டோட லவ்வர்ண்ண. இங்க வீட்டுல சொன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். உனக்கே தெரியும்ல, ஒரு ஹார்ட் பேஷண்ட் செத்துருவாருண்ண. அவளுக்கு எல்லாமே அவங்க அப்பா தான். என் ஃப்ரெண்டுண்ண. இப்ப என்ன பண்ண போற? தெரியல. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுமா. யாரையாவது ஏமாத்துறோமா இல்ல நாமளே ஏமாத்திட்டு இருக்கோமா? ஏய், நீ எதுக்கு எழுதிட்டு இருக்க? எல்லாம் கைமீறி போச்சு. பத்திரிக்கை எல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிசைட் பண்ணிட்டோமா? ஏய், இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நீ அரவிந்த் லவ் பண்றதும் நான் பூஜா லவ் பண்றதும் தான் நிஜம். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் மகா. கற்பனையில கூட இந்த கல்யாணம் நடக்காது. இதெல்லாம் அவங்க அப்பாட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஈஸ்வரா, என்ன பேசிட்டு இருக்க? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிருந்தது. நீ தாய் முகத்தை பார்க்காம வளர்ந்த குழந்தை. உன் விருப்பத்துக்கு மாற அப்பா இது வரைக்கும் தானே பண்ணிருக்க. மனசுல ஒருத்தரை வச்சுட்டு இன்னொருத்த கூட, அதுவும் ஃப்ரெண்டு கூட கல்யாணம்னா மகா குடும்பம் அது பெரிய வலின்னா. நோக்கு பிடிச்ச விஷயம் நினைச்சிட்டு தானே நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நோக்கு அந்த பையனை தான் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாரு கால கையில விழுந்தா அந்த பையனே நோக்கு பேச பிடிச்சிருப்பேன். இந்த விஷயத்தை அப்பா சொல்லாம விட்டுட்டேன். இல்ல ஜெனரேஷன் கேப்னு விட்டுட்டியா? இந்த காவி வேஷ்டி, கோயில்,
பூஜை சமயக்கட்டு இதை தவிர அப்பாவுக்கு கொஞ்சம் வெளி உலகம் தெரியுமா? இந்த கிழமை ஒருத்தரோட பிராணனுக்காக நீங்க 4 பேரும் 4 திசையில் அழைச்சிட்டு இருக்க. 4 பேரோட உணர்வுகளை கொண்டுட்டு நான் மட்டும் தீர்க்காய் சேர்ந்து என்ன பண்ண போனேன்? இவதான் என் பொண்ணு நேக்காக தியாகம் பண்றேன். நீங்களும் நேக்காக தியாகம் பண்ண தோன்றிட்டா ஐயா. அரவிந்த் எங்க இருந்தாலும் போய் தேடி பிடிச்சு கூட்டுவாங்க. உங்க 4 பேருக்கு அவ இஷ்டம் போல கல்யாணத்தை பண்ணி சொல்லலாம். இந்த காலத்து குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனா இப்ப உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கையெடுத்து கும்பிடுவோம் போல. பகவானே இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தீர்காயசு கொடுப்பா, நல்ல வாழ்க்கை வச்சு கொடுப்போம். நல்ல வாழ்க்கை வச்சு கொடுங்க. பூஜா, come on, cheer up. Yeah? ஹலோ, சொல்டா. ஓ அப்படியா? ஓகே ஓகே பை. என்ன ஃபோன்? ஃப்ளைட் 2 hours டிலேயா? நம்ம ரெஸ்டாரண்ட் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாமா? பசிக்கல. கம் ஆன் பூஜா, இட்ஸ் ஓகே. சாப்பிட்டு போலாம், இன்னும் டைம் இருக்கு. சரியா? ஆக்சிடென்ட் போல. ஹே, நீ பார்க்காத பூஜா, பிளட் பார்த்தா ஒரு மயக்கம் வரும்ல. ச்சே, பாவம், யாருன்னு தெரியல. ஐயோ. டேய், நான் போய் பேசிட்டு வரேன். டேய், டேய், மாறா. டேய், பேசிட்டு வரேன்டா, இருடா. அரவிந்த், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்னடா பேசணும்? பேச ஒன்றும் இல்லை, பட போறேன்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பிட்டீங்க போல. என்னடா பிரச்சனை பண்றியா? கோவம் வருதுல்ல? அப்ப அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் நல்லவன்டா. டேய், மகாவை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னியே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒரு தடவை அது கேட்டியா? மகாவன் ஜீவன் எத்தனை வாட்டி உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பாங்க. மகாவை அவாய்ட் பண்ற, அவனை இன்சல்ட் பண்ற, ஒரு சின்ன பிரச்சனை ஊதி 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 இவ்வளவு பெருசா கிட்டீரா. எதிரா சின்ன பிரச்சனை? உங்களை ஃப்ரெண்டு நம்பி தோல்மையில கை போடுவோம், நீங்க வீட்டு பொண்ணு மேல கை வைப்பீங்க இல்ல? உனக்கு எப்படி உன் ஃப்ரெண்டு முக்கியமோ அது மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு முக்கியம். போயிடுறா, அடிச்சு மூஞ்சி தான் வச்சிருவேன். போயிட்டே இரு. டேய், ஒரு 2 நிமிஷம் சொல்றது கேடுறா. கோவப்படுறா, உண்மை என்ன தெரிஞ்சுட்டு கோவப்படுறா. காலைல வேணா வெயிட்டுமா? ஜீவாவை எவ்வளவு நாள் தெரியும் உனக்கு? சின்ன வயசுல இருந்து அவன் என் ஃப்ரெண்ட்ரா. அவன் லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் தெரியுமா உனக்கு? அவன் எங்க மேல வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு உன் மேல வச்சிருக்கிற மரியாதைண்டா அதிகம். அவனை போய் அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது, பின்னாடி போனது கிடையாது. ஆனா பூஜா, உன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் எங்க கூட பேசுறது பழகிறது எல்லாமே கம்மியாயிருச்சு. ஆனா நாங்க பெருசா எடுத்துக்கல, புரிஞ்சுக்கிட்டோம். பெரியவங்க ஏதோ நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு அவங்களா ஒரு என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல மகா ஜீவா 2 பேருக்குமே உடன்பாடு இல்ல. அப்புறம் எப்ப இந்த கல்யாணம் நடக்கும்? ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க தான்டா காரணம். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசியிருந்தா எப்பயா சால்வ் ஆயிருக்கும்டா. ஆனா நீங்க உட்கார்ந்து பேசவும் மாட்டீங்க, யாராவது சொல்ல வந்தா காது கொடுத்து கேட்கவும் மாட்டீங்க. நீங்க உண்மையாவே மகா ஜீவாவை லவ் பண்ணீங்களானே சந்தேகமா இருக்குடா. பெரியவங்க பண்ண ஒரு தப்பான என்கேஜ்மெண்ட்டை நம்பி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கீங்க. டேய், நீ மகாவோட லவ்வ மிஸ் பண்றியோ இல்லையோ, ஆனா ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணிடாத. கடைசியா ஒன்னு சொல்றேன்டா,
இதுக்கப்புறமா அவன் பண்ண காம்ப்ரமைஸ் சாக்ரிஃபைஸ்ல உனக்கு புரியலன்னு வையேன். சீ படா. ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும். அன்னைக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. உயிர் தோழன் பிரிந்தாலே நான் உருகும் மெழுகாவே, என் உறவாய் நீ கிடைத்தால் நான் மீண்டும் அழகாவே. ஏய் ஜீவா நில்லு, இந்த நிலைமையில எங்க போற? சாரிடா, நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணீங்க புரிய வைக்கிறதுக்கு. நான் தான் புரிஞ்சுக்காம அசிங்கப்படுத்திட்டேன். செத்துட்டா. இப்பதான் தனக்கு உயிரே வந்துச்சு. போயிடுவீங்களா? விட்டுருவோமா? உனக்காக அப்பாவே மீறி வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவேனா? சரிமா.